வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்ல யார் சார் பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, இவர் பேர் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. அவர் தான் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகே, இவர் பற்றி எங்கே சார் படிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவில் ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அந்த 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துட்றேன். இது வந்து அழகு 7ல் வரும். இதுலேருந்து ஸ்கூல் புக்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்குற பட்சத்தில் இதுலேருந்து கொஸ்டின் வெளியே தாண்டி கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அது நம்ம என்ன படிக்கணும்னா, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அவரோட பாட்டு என்னன்னு நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இவரை பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். சிம்பிளுங்க. இவர் 3 பாடு தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒன்று வந்து அன்னை மொழியே. ஓகேவா? அன்னை மொழியே அழகான செந்தமிழே, அந்த ஒரு பாட்டு. இன்னொன்று வந்து அறிவை விரிவு செய்வாய், அன்றாட செய்தித்தாள் படிப்பாய், அந்த ஒரு பாட்டு. 2 பாட்டா? 3வது பாட்டு பார்த்தீங்கன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படி பாட்டு இருக்கும் 6th புக்கில். இந்த 3 பாட்டு தான் கேட்பாங்க. அந்த 3 பாட்டை படிச்சு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. சிம்பிள். படிக்கணுமா சார் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியே பாருங்க, அப்படியே அந்த உணர்வில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிம்பிளாக படிச்சிடலாம். இப்போது இந்த வீடியோ முடியறதுக்குள்ள இவரை பற்றி A to Z படிக்க போறீங்க. ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தமிழ் மட்டும் வீடியோ போஸ்ட் பண்ணல, தமிழ், மேக்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எல்லா டாப்பிக்கும், கரண்ட் அஃபேர் தவிர இது எல்லாமே வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது போஸ்ட் பண்ணக்கப்புறம் கரண்ட் அஃபேர் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஒரே சேனல் கிடைக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோ உள்ளவங்க தான் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஏன் இந்த ஃபோட்டோ வச்சார்னா, அவர் இவர் தான் பாவலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணதாசி, இவர் தான் கண்ணதாசி எல்லாருக்குமே தெரியும். சில பேர் நமக்கு தெரியாது. அதனால் இமேஜ் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்க்கலாங்க. பாருங்க, இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் அல்லது துரை டாட் மாணிக்கம். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா துரை டாட் மாணிக்கம் சொல்ல இந்த பேர் வந்து 10th புக்லேயும் இருக்கும், 9th பழைய புக்லேயும் இருக்கும். ஆனால் 6th புக்கில் மாணிக்கம் தான் இருக்கும். அதனால் நம்ம ரெண்டுமே படிச்சுக்கலாம். இயற்பெயர் பாருங்கள், ஆப்ஷனில் மாணிக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லை துரை டாட் மாணிக்கம் கொடுத்துருக்கலாம் பாருங்கள். ஒருவேளை ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குன்னா துரை டாட் மாணிக்கம் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெண்டுமே ஆப்ஷன் மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி கேட்க மாட்டாங்க. கேட்குற பட்சத்தில் துரை டாட் மாணிக்கமே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இயற்பெயர் பாருங்க, துரை டாட் மாணிக்கம். அப்படி கொடுக்காத பட்சத்தில் மாணிக்கம். 2 பேர் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஊர் பாருங்க, சேலம் மாவட்டம் சமுத்திரம். சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரத்தில் பிறந்திருப்பார் யாரு? தேவனை பாவனர். இவங்க அப்பா பார்ப்போம். பெற்றோர் பார்த்தீங்கன்னா துரைசாமி. இவரோட பேர் தான் அங்கே முன்னாடி டாட்டில் வந்துருக்கு பாருங்க, துரைசாமி. அம்மா பேர் குஞ்சம்மாள். ஓகேவா? துரைசாமி, குஞ்சம்மாள். பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்காதுங்க, நான் சொன்ன பேரண்ட்ஸ் பேர் படிக்கணும். எல்லாத்துக்கும் படித்தோம்னா குழப்பிடும். ஓகேவா? அதனால் என்ன பண்ண சொன்னேன், உங்களை குழு வச்சு படிக்க சொன்னேன். அதுவே ஷார்ட்கட், ஒரு ஐடியா வச்சு படிங்க, சிம்பிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், துரை வந்துருச்சா? அப்போ துரையில் தான் பேர் வரும், நான் வச்சுக்கோங்க. துரைசாமி, குஞ்சம்மாள். அவ்வளோ சிம்பிள். இங்கே பாருங்கள், காலம். இவர் எப்போ பிறந்தாரு பார்த்தீங்கன்னா 10/3/1933. தேர்ட் ரவுண்ட் டேபிள் படிச்சிருப்பீங்களே, எங்கே படிச்சிருப்பீங்கன்னா ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1933. ஓகேவா? அன்று பிறந்திருக்காரு. எப்போ இறந்தாருன்னா 11/6/1995. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, 10க்கு அப்புறம் ஒன்று ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? என்ன சார் ரீசனிங் போயாச்சா கேட்டிங்கன்னா, இப்படி படித்தா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. 10லேருந்து 1 கூட்டுங்க, 11. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இங்கே 3 அடுத்து. இப்போது அடுத்து என்ன பண்ணணும்? 2ஆல் தான் அடிஷன். அடுத்து என்ன? மல்டிபிளே தானே. 3ஓட 2 மல்டி பண்ணுங்க, என்ன வரும்? 6. பாருங்க, 10 வந்துருச்சா? 10. அப்போ இங்கே என்ன வருது? 11. சூப்பர். 3 2 மல்டி பண்ணால் 6. இப்போ 1933 ரவுண்ட் டைம் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்த வருஷம் இங்கே 1995. இந்த உலகத்தில் 95 வயசு வரை யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் சொல்கிறேன். அதான் 1995 நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக இருக்குங்க. இப்போ இவர் எழுதுன நூல் நம்ம படிச்சிருப்போம். ஒரு சில நூல் தான் இருக்கும், நிறைய நூல் எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 35 நூல் சொல்லுவாங்க. 35 நூல் எழுதியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவை, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகுபுக வஞ்சி, உலகியல் 100 இதழ்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸி தாங்க, பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, தென்மொழி, தமிழ் சீட்டு, தமிழ் நிலம். 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்கும். தமிழ் நிலம் இருக்காது. எங்கே இருக்குன்னா 6th புக்கில் இருக்கும். ஓகேவா? எங்கே இருக்கும்? 6th புக்கில் இருக்கும். 9th புக்லேயும் இருக்கும்.
ஆனால் 10th புக்கில் இருக்காது. அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3மே இருக்கு. ஓகேவா? இது 3மே பாவலேறு பெருஞ்சித்தன் அவர்கள் எழுதிய எல்லாமே எழுதியிருப்பாரு நூல். அதெல்லாம் வெளியிட்ட நூல் இதழ் சொல்லுவாங்க. இது எல்லாமே அவரோட இதழ்கள். ஓகேவா? பாருங்க, தென்மொழி, தமிழ்ச்சீட்டு, தமிழ் நிலம். சரி, உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் வித்தியாசமா. இது புக்கில் தான் இருக்கு. இது இதழ் வழியா அவர் என்ன செஞ்சாரு கேட்டீங்கன்னா, இந்த இதழ் மூலம் உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர். தமிழ் உணர்வை வந்து பரப்புனார் இந்த இதழ் மூலமா. 3 இதழுமே அது மூலமா மக்கள்கிட்ட தமிழ் உணர்வை பரப்புறதுக்காக பாடுபட்டவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார். சரி, நூல் குறிப்பு என்ன சார்? நூல் குறிப்பு கேட்டீங்கன்னா, இதுல அவர் பத்தி உள்ள எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவர் நூல்ல என்னென்ன இருக்கு, இது எல்லாமே இதுல பாத்துரும். இது ஈஸியா தாங்க இருக்கு. இதுவரையும் உங்களுக்கு குழப்பிருக்காது. ஏன்னா லைனா தான் வந்துட்டு இருக்கேன். பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ சும்மா ரிவைஸ் பண்ணுவோம். ஓகேவா? பாவலேறு பெருஞ்சித்தனோட இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம், இல்லைன்னா மாணிக்கம். இவர் எங்க பிறந்தாரு? எல்லாருக்குமே தெரியும். சேலம் மாவட்டம், சமுத்திரம். எப்போ பிறந்தாரு? 10/3/1933. ஓகேவா? எப்போ இறந்தாரு? 11/6/1995. இந்த டேட் மறக்காது. இதுவரையும் ஓகே தானே? ரைட். இவர் எழுதுன நூல் என்னது? சரி, இதழ் என்னது? தமிழ் நிலம், தமிழ்ச்சீட்டு, தமிழ் மொழி. மொத்தம் 3 தான். நூல் பாருங்க. கனிச்சாறு, ஹையை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவை, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகுப்புக வஞ்சி, உலகிய 100. சிம்பிள், இவ்வளவுதான். உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா, அவர் இதழ் மூலமா என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கலாம். அப்படி என்ன செஞ்சாருன்னா, உலக மக்கள்கிட்ட தமிழர்கள்ட்ட என்ன பரப்ப பார்த்தாரு? தமிழ் உணர்வை பரப்ப பாடுபட்டவர் யாருன்னா பாவலேறு பெருஞ்சித்தனார். இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இங்கே பார்க்கலாம் வாங்க. நூல் குறிப்பு. ஓகேவா? பள்ளி பறவை அப்படின்னு நூல் இருக்குல்ல இவரோடது. அந்த பள்ளி பறவை நூல்ல குழந்தை பாடல் அப்படி தொகுப்புல 2ஆம் பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சொல்லியிருப்போம்ல, என்னன்னா அறிவியல் ஆய்வு செய்வா, அன்றாடம் செய்தித்தாள் படிப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு எதுல வரும்னா இந்த பள்ளி பறவை நூல்ல தான் வரும். அந்த பள்ளி பறவையில என்ன டைட்டில்னா குழந்தை பாடல். அந்த தொகுப்புல 2வது பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு எந்த நூல் வழியா வந்துச்சு, இல்ல எந்த இதழ் வழியா வந்துச்சு தான் கேள்வி கேட்பாங்க. இங்க பாருங்க, இந்த நூல் வந்து இந்த நூல்ல உள்ள பாடல் எந்த இதழ் வழியா வந்துச்சுன்னா தென்மொழி, தமிழ்ச்சீட்டு, தமிழ் நிலம் கிடையாது. இந்த 2 இதழ்ல தான் இந்த நூல் வெளியே வந்திருக்கு. இது பள்ளி பறவை. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பாங்க. தென்மொழி, தமிழ்ச்சீட்டு இந்த இதழ் வழியா தான் அந்த பாட்டு வெளியே வந்திருக்கு. சரி, பள்ளி பறவை பொறுத்தவரையும் முப்பிரிவு இருக்கு. எத்தனை பிரிவு? 3 பிரிவு இருக்குன்னு அர்த்தம். குஞ்சுகளுக்கும் பறவைகளுக்கும் மணிமொழி மாலை, மணிமொழி மாலை. பார்த்து வச்சுக்கோங்க, மொத்தம் 3 பிரிவு இருக்கு பள்ளி பறவையில. இவர் எழுதின திருக்குறளுக்கு வந்து மெய்ப்பொருள் உரை எழுதியிருப்பாரு. அது தமிழுக்கு எப்படி இருக்குன்னா கருவூலமா இருக்குன்னு சொல்ல வைப்பாங்க. ஓகேவா? இது 10th புக்ல தான் இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பாங்க. கனிச்சாறு. கனிச்சாறுல பொறுத்தவரையும் அந்த தொகுப்பில இருந்து 2 தலைப்பு வந்திருக்கும். அவனை தமிழ் தாய் வாழ்த்து, முற்றுற்றம் யாண்டம் சொல்லுவாங்க. இதான் படிப்பீங்க. அன்னை மொழி அழகான செந்தமிழே, அது இந்த இதுல தான் வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். இவர் எல்லா நூலுமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. எல்லாமே பாருங்க என்ன ஆக்கப்பட்டிருக்கு பாருங்க, நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. இப்போ இவரை பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்த்தாச்சு. புக்கில் எங்க கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டேன். இதை தாண்டி கொஸ்டின் வெளியே கேட்க மாட்டாங்க. புக்கில் தான் கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா இதை தாண்டி வெளியே வராது. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க புக்கில் அங்கங்க படிச்சிருப்பீங்க, சேர்த்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். இல்லை சார் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டம் கிடையாதுங்க. தமிழ் பொறுத்தவரையும் நம்ம எந்த சப்ஜெக்ட் தான் சரி, நீங்கள் ஒரு ஆர்வத்தோட படித்தாவே எல்லாமே ஈஸி தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சார் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.